இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த் சித்தார்த், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது மழையானது அதிகப்படியாக இருக்குது. கடந்த 2 தினங்களாகவே மழைப்பொழிவானது அதிகப்படியாக இருந்ததால் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இங்க இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த மின்சாரம் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கங்க இருக்கக்கூடிய சில செல்போன் கோபுரங்கள் மூலம் வழியாக மட்டுமே தொடர்பு சொல்ல நிலைமை தற்போது உள்ளது. இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வெள்ளமானது அது வந்ததால் இங்க இருக்கக்கூடிய இயல்பு மாட்டி அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகளை இங்கிருந்து வேறு ஒரு பாதுகாப்பு இடத்திற்கு தற்போது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு வேற மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் தற்போது கேட்டுள்ளனர். அவர்களுக்கு மாற்று இடம் உள்ளிட்ட அவர்களுக்கு தயார் செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளுக்காக தற்போது ஆலோசித்து வந்த நிலையிலால் மக்கள் குடியிருப்புகள் புகுந்ததால் அவர்களுக்கு வேற என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்வது உள்ளிட்டவை அவர்களை வெளியே கொண்டு வருவது உள்ளிட்டவை செய்து வருகின்றனர். ஏன்னா கிளிநொச்சி மாவட்டம் முழுவதுமே அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் தற்போது இல்லாததால் ஏன்னா முழுமையாக அந்த பகுதி முழுவதுமே தண்ணீரானது முழுமையாக அந்த சூழ்ந்துள்ளது. அவர்கள் குடியிருப்பு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பொது இடங்கள், வயல்கள் உள்ளிட்ட இடங்களில் சூழ்ந்துள்ளது. இதனால் இருக்கக்கூடிய கால்நடைகள் முழுமையாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கே முழுமையாக இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டதால் இவர்களுக்கு மருத்துவ வசதி செய்வதற்காக இருக்கக்கூடிய மருத்துவமனையில் உள்ள இடங்கள் உள்ளிட்ட பகுதியில் கூட அங்கவும் மழையானது தற்போது சூழ்ந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில். இதனால் இவர்களின் முழுமையாக பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய டேமில் எண்ணிக்கையான நீரின் அளவு அதிகப்படியாக தற்போது வந்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படுவது 14வது செக்டர் என்பார்கள். அதையும் தற்போது திறப்பதற்கான சூழல் உள்ளது. ஏன்னா டேமில் இருக்கக்கூடிய தண்ணீர் அணையிலிருந்து அதிகப்படியாக இருப்பதால் இங்கிருந்து தண்ணீரை வெளியேற்றும் சூழ்நிலை தற்போது உண்டாகியுள்ளது. இதனால் அதிகப்படியான பதட்டம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இங்கே இதனால் தொடர்ந்தால் பெரும் அளவில் நீராக வெளியேறும். இதனால் குடியிருப்பு இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய விவசாயிகள் சரி, அதே மாதிரி குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக தண்ணீரானது புகு வாய்ப்பு அதிக அளவு உள்ளதால் இவர்கள் எப்படி இங்கிருந்து வெளியேற்றுவது? அதனால் இங்கே இருக்கக்கூடிய அணையும் தற்போது திறந்து விடும் சூழ்நிலை உள்ளது. இங்கே இருக்க மக்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கலில் தற்போது கிளிநொச்சியில் இருக்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தற்போது இந்த சூழ்நிலையில் உள்ளனர். இதனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் இவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக முதல்கட்ட ஆலோசனை செய்யப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பு இடங்கள் வழங்குவது உள்ளிட்ட தற்போது ஆலோசனை செய்து வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்த் சித்தார்த்.